எவ்வளவு நீளம் தான் வைக்கிறாங்க. அப்பா 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 அனுமானமாக ஏன் நீளமாக இருக்காது, இருக்கும். பெருமாள் நாயுடு ப்ரொப்ரைட்டர். உழைக்கிறதுனா பிழைக்கிறது இவன். பெருமாள் மாடு. கட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. பாடா, இன்னைக்குதான் ரேடியோ கடை களை கட்டி நிக்குது. பட்டி மாறுதா? இதான ஒரு ரேடியோ. என்னென்ன சாமான்கள் இருக்குன்னு பாரு. வாழ்வுக்கு பதிலா வெண்டைக்காவை வச்சிருக்கான். இந்த என்ன ரேடியோ வச்சுக்கிற மோதிரக்கட்டையா? ரேடியோக்குள்ள போய் உப்பு புளி மிளகா கத்திரிக்காய் இதெல்லாம் வைக்கிறது. நீங்க ஒண்ணுங்க என் மேல தப்புங்க. என் முன்னாடி இருக்கால அவ கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதவன், சுத்த பட்டிக்காடு. இந்த வாருங்கள அவதான் ரேடியோ குட்டிக்குள்ள கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்பா நான் அப்பவே சொல்றது வைக்காதடி அப்படின்னு சொல்லி அவங்க ரேடியோ குட்டிக்குள்ள மிளகாய போட்டா உள்ளுக்கு இருந்து பாடுற பாவதற்கு தொண்டை கவராதுங்களா? அதுதான் கரகராங்குது. உன்னை விட உன் கொண்டாட்டியே பரவாயில்ல போல் இருக்கு. பேசாம புது ரேடியோ வாங்கி போய் இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி தர மாட்டீங்களா? அதை ரிப்பேர் பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் இல்லை. புது சாமான் தான் மாத்தி தருவோம். ரேடியோ 200 ரூபாய் விலை வாங்கி கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கீங்களா? ஐயா கூட 2 ரூபாய் அதிகம் இதுல. அது இருக்கு. இனிமே கரகர போறாது. பாவர்கள் தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளகு எல்லாம் இதுல போட்டுருக்கு. 2 ரூபாய் சரி. அப்புறம் கேட்டுனா போட்டு லைசன்ஸ் எல்லாம் நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன். அப்ப நான் வரீங்களா? சரி. ஏண்டா புண்ணியகோடி, நமஸ்காரங்க. வர்றங்க. ஏண்டா ரேடியோவுல ஏலம் கராம்பு சீனி கற்கண்டு எல்லாம் போட்டா தான் பாருமா. ஏண்டா இப்படி புளிக்கிட்டு இருக்க? அது ஒரு பிசினஸ் தானே. ஏமாத்துறதுதான் பிசினஸா? நான் தான் ஏமாத்துறீங்களா? நீங்க ஏமாத்துறீங்களா? நான் முதலாளிடா. முதலாளி 1000 கணக்கா ஏமாத்துறீங்க. தொழிலாளி 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு தான் ஏமாத்துவோம். என் வயிற்று போடுமே. நீங்க கொடுக்குற சம்பளம் 20 தீர்ந்து போகுது. 10 நாளைக்கு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. அது இருக்கட்டும்டா. அந்த மாணிக்கம் பிள்ளை கிட்ட போய் நான் ஐபி கொடுக்க போறதா சொன்னியாம? ஆமாங்க நான் சொன்னேனுங்க. எதுக்காக சொன்னேன்? முதலாளி கடன் கொடுப்பாரான்னு கேட்டா அது ஒரு ஐபி கொடுக்கறதுக்கு இருக்காரா, கடன் வாங்க வராதா அப்படின்னு தட்டி கழிச்சு விட்டு உங்களுக்கு நம்பி தருங்க. ஓ, ஊர்ல தலையை காட்டினா எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறானுங்க. சரி சரி, நீ போய் வேலை பாடுறா. என்ன தூக்கம், என்ன தூக்கம். கிடையாது. என்னது முடிச்சிட்டு இல்ல, இன்னும் ஒரே பொய்யாத்தான் இருக்கும். 12 மணி அடிக்குது. 1 மணி வரைக்கும் நான் ஹரிச்சந்திரனாவே இருக்கிறேன். நிஜம்தான் பேசுவேன். எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் போய் பேச மாட்டேன். வரான் பணம் வாங்கி மாசம் 6க்கு மேல ஆகுறான். கேட்டா நாளைக்கு நாளைக்குங்கிறான். கிளம்பும் நாளைக்கு. வியாபாரம் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு சேட்டு. கொடுத்து அனுப்புறான்னு தான் நினைச்சேன். என்ன போய் பேச வேணாலும் இந்த போய் பேசுறாரு. புள்ளிக்கேடி கேடி கோடியை பிடிச்சிக்கிட்டு எப்படி பிசினஸ் எல்லாம் லாபம் தானே? ஏதோ கடவுள் புண்ணிட்டு இந்த வருஷத்துல 200 ரேடியோ வித்துச்சு, 100 ஃபேன் வித்துச்சு, 20,000 ரூபாய் லாபம். தேங்க்ஸ். நாயுடு, நம்மகிட்ட போய் பேசாதே. சேட்சி ரொம்ப பொல்லாதவன். மரியாதைக்கு பணம் தேவை. இல்ல சேட்சி கோர்ட்டுக்கு போவான், சூட் ஃபைல் பண்ணுவான், நீங்கள் தப்பு பண்ணுவான். வரலாம். இதான் பெருமாள் ஷாப்பா? வாங்க இங்க உட்காரு. மிஸ்டர் நாயுடு, வருஷம் உங்க கடை கணக்கு நஷ்டத்தையே காட்டுது. அதை செக் பண்ண தான் வந்திருக்கோம். நீங்க எந்த புஸ்தகத்தை பார்த்தீங்க? ஓ, 2 புக் இருக்கா? 3 புஸ்தகம். ஒண்ணு அவருக்கு எனக்கு, ஒண்ணு ஒரு ஆபீஸுக்கு அனுப்பின கணக்கு, ஒண்ணு ஒரு சம்சாரம் எனக்கு. ஓ அப்படியா? மிஸ்டர் நாயுடு, ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் வரும், அங்க வந்து பாத்துக்கோங்க. சார் கொஞ்சம் தயவு செய்யுங்க சார். ஐயோ போட்டு தொலைக்க கடையை முடிக்க பாவி. உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்க போட வெளிய.
கடைன்றதானே என்ன டிஸ்மிஸ் பண்ண போறேன். 1 மணி நேரம் நான் உண்மை பேசுனதுல ஒரு கடையே மூடிட்டேன்னு. இன்னும் 24 மணி நேரம் நான் உண்மை பேசினா 24 ஜில்லாவில் இருக்கிற ஊழலும் வெளியே வந்துடும். உன் கடையும் நீ போய்யா. ஏதோ வாழ்க்கை பூரா போய் சொல்லிக்கிட்டு அறவயிர் கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் உண்மை பேசுன்னு சொன்னியே, போயிடுச்சே, போயிடுச்சே. அடியே இதுக்கு நான் சொல்றது ஹரிச்சந்திரன் கிரேட் ஐனஸ் வாழ்க்கை பூரா உன்னையே சொல்லிக்கிட்டு இருந்தான். அவருடைய கதி என்னடி ஆச்சு? கடைசியில அவருடைய சம்சாரத்தையும் அவருடைய குழந்தையும் அடகுவிச்சார். சுடுகாட்டுல வாட்ச்மேன் வேலை பார்த்தார். அவருக்கு அந்த எதுன்னா சாதாரண மனுஷன். நான் போய் ஒண்ணு பேசலாமா? இந்த பாருங்க, ஹரிச்சந்திரன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில நல்லா தான் இருந்தாரு. கதையில தாண்டி நல்லா இருந்தாரு. இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் போய் பேசுறவங்க தாண்டி நல்லா இருக்கிறாங்க. சார், நீங்க தானே புண்ணியகுடி பெருமாள் நாயகட ரேடியோ மெக்கானிக். என்ன விஷயம்? எங்களுக்கு ரகசியமா ஒரு வேலை செய்யணும். இவங்க உங்க சம்சாரம் தானே? என் பேச்சு மாதிரி தெரியுது. என் சம்சாரம் நாயா சொல்லு. ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு மைக்கு ரகசியமா ஃபிட் பண்ணணும். 2000 ரூபாய் தரோம். ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. குண்டு போட்டா கூட வெளியே சொல்ல மாட்டோம். இந்தாங்க அட்வான்ஸா 1000 ரூபாய். மீதி ரூபாய் வேலை முடிஞ்சப்பறம் தரோம். இன்னொன்னு, அந்த வீட்டுக்கு கண்ணை கட்டித்தான் அழைச்சிட்டு போவோம். உங்களுக்கு சம்மதம் தானே? காலை கட்டிக்கிட்டு ஒன்னாலும் தூக்கிட்டு போவோம். கரண்ட் வேலை செய்யும் போது மட்டும் கண்ணை ஒத்து விட்டுருங்க. இல்லைன்னா நான் தம்பி நிறுத்திடுவேன். சரி, ராத்திரி வரோம். சரி சரி. பாத்தீங்களா, 1 மணி நேரம் உண்மையை சொன்ன உடனே 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. கடையில இருந்தா வந்திருக்குமா? இந்த பாருங்க, உண்மையை நம்பி நல்லதே செய்யுங்க. முருகன் படி இழப்பானுங்க. வேலை செஞ்சா கூட இவ்வளவு பணம் தேராது. ஆனா பணம் கொடுத்தவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. நோட்டு எப்படியோ மீதி 1000 ரூபாய் வரட்டும். நீ சொன்னபடி முருகனையும் நம்புற. உண்மை பேசினாலாம் நல்லா இருக்கலாம் நம்புறேன். கண்டிப்பா வருங்க, கண்டிப்பா வரும். முருகா முருகா. முதலாளிய குளில வச்சு நான் வெளியே நிக்க அவன் சம்பளம் கொடுக்கவே மாட்டேன்றாண்டி. ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்க குடுக்குறீங்க? அவர் தான் மாசம் பிறந்த 5ஆம் தேதியே சம்பளத்தை கொடுத்துட்டாராமே. சீட்டாடி தொலைச்சிட்டீங்களா? இந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்து சம்பளம் கட்ட முடியாம மாசம் மாசம் அந்த பில் மாஸ்டர் கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம பணத்தை எப்ப திருப்பி கொடுக்க போறோம்? பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சட்டமா புரோனாட்டா எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆமா, முதலாளி சம்பளம் முடிச்சுட்டாரு. யாரும் சொன்னது அவருக்கு? போடாதீங்க. அது சரி, முதலாளி வீட்டுக்கு பையன் அனுப்பிக்க ஆரம்பிச்சுட்டியே. அவனை அங்க அனுப்பாட்டி உங்க பொய் எப்படி அம்பலாங்கிறது? என் பொய் வெளியே வர்றது இருக்கட்டும். என் முதலாளி பத்தி உனக்கு என்ன தெரியும்? சுத்த பச்சை. 2 வாட்டி பையன் அனுப்பிச்சா போதும், அப்புறம் பூ வாங்கி வந்துருவான். உங்களுக்கு வாக்க முதலாளி வேற எப்படி இருப்பார்? இந்த பாருங்க, இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படித்தான் லட்சுமி நுழைவா? நீங்களே சொல்லுங்க. உலகம் தெரியாம பேசுறியேடி. பொய் பேசுற வீட்டுலதான் லட்சுமி நுழையதா? நீ இந்த சாமியார் வார்த்தையை வந்துகிட்டு ஆடுற. எதுக்கு எதிர்வாதம் பண்ணாதீங்க. அந்த புளிய மரத்து சாமியார் சொன்னபடி தினம் 1 மணி நேரம் பொய் பேசாம உண்மையை பேசி பாருங்களேன். நான் உங்ககிட்ட நகை கேட்கல, நல்ல புடவை கேட்கல, 1 மணி நேரம் உண்மையைத்தான் சொல்ல சொல்றேன். அது கூட உங்களால செய்ய முடியாது. சரிடி, பிசினஸ் பண்ற நேரத்துல போய் பேசலன்னா முன்னுக்கு வரவே முடியாது. உனக்காக பிரேக் ஃபார் லஞ்ச் அந்த 12ல இருந்து 1 மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறீங்க. போதுங்க, அது போதும். இங்க பாருங்க, நீங்க அந்த 1 மணி நேரமா உண்மையை பேசி பாருங்க. நம்ம சாமியார் சொன்ன வார்த்தை பொய்யாவே ஆகாதுங்க. நம்ம குடும்பம் செழிக்கத்தான் போகுது. சாமி, உங்க புத்திமதி தெரியும். எங்க வீட்டுக்காரர் பொண்ணு 1 மணி நேரம் உண்மையை பேசிட்டு வர்றாருங்க. அதனால இப்ப வீட்டுல 4 காசு நடுமாடுது. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. நமசிவாயம் நமசிவாயம். அப்படியா? பெத்த சந்தோஷம். இங்கேயும் கணவன் வெளியில போயிருக்காருங்க. எங்க வீட்டுக்குள்ள வாலிபை சத்தமா வயசான சத்தமே புரியலையே. அங்க வாங்க வாங்க, யாருக்கு கண்டாங்க? சாமி 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 எப்ப வந்து சாமி. பக்தா, உன்னுடைய பக்திக்கு மெச்சம். எனக்கு அசல் பக்தி, கலப்படமில்லாத பக்தி, ஒரிஜினல் பக்தி சாமி. நமசிவாயம் நமசிவாயம். உன்னுடைய சத்திய விரதம் நின்று நிலைத்து ஓங்கட்டும். மேல போட்டுங்க பக்தா. நீ ஒரு சத்தியநாராயண கலசம் செய்து அதை உன் சம்சாரம் தாலியில் கட்ட வேண்டும். அப்படியா சாமி? சாமி சொல்லுங்க, கட்டிடலாங்க. சும்மா இருந்து சாமி.
முதல்ல வாட்டி தாலி கட்டி விட்டுல இப்போ இன்னொரு வாட்டி கட்டணும். நீ லட்சாதிபதியாக வழி எது 200 ரூபாய் லட்சம் ரூபாய் என்னங்க பணத்தை பெருசா நினைக்காருங்க கொடுத்துருங்க. சாமி லட்சம் ரூபாய்க்கு 200 ரூபாய் வட்டியா? எனக்கு தப்பா இருக்கு சாமி போடுற கணக்கு. என்ன வாயம் என்ன முதற்கம் என்ன மணி 12 வேலை ஆயிடுச்சு விட மாட்டேன். உள்ளத்தை சொல்லு வேண்டாடே. சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்தலாம். டேய் சாமியார்னா ரொம்ப பக்தி உள்ளவன்டானா ஏண்டாடே எங்களை ஏமாத்துறேன்னு நினைக்காதா, நீ சாமியவே ஏமாத்துறடா. டேய் நான் எங்க சொல்றேன் இது யாருடா? டேய் இதெல்லாம் எங்க எங்கடா ஏமாத்துறேன்? டீ கடையில மாவு கொடைஞ்சுக்கிட்டு இருந்த பய எனக்கு தெரியல. அம்மா அம்மா இதெல்லாம் புறத்துக்கு விட்டு அவருக்கு புரியும் கோடி எனக்கு எங்கடா